அந்த மின் கட்டணம் குறையும், மாதம் மாதம் கணக்கெடுத்தாங்கன்னா. ஆனால் அந்த நோக்கம் அவங்களுக்கு இல்லை. மாறாக இவங்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சென்சஸ் கேட்கல, சர்வே தான் கேட்குறோம். அது இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகள் நடக்கலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாதம் மின் கட்டணத்தை கணக்கெடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த மின் கட்டணம் மாதம் கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட விநியோகர்களுக்கு, மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 விழுக்காடு அந்த மின் கட்டணம் குறையும், மாதம் கணக்கெடுத்தாங்கன்னா. ஆனால் அந்த நோக்கம் அவங்களுக்கு இல்லை. மாறாக இந்த 2 ஆண்டுகளில் 5 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 5 முறை. இது அநியாயம். அப்படி உயர்த்தியும் மின்சாரத்துறை நட்டத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிர்வாக திறமை இல்லாத ஒரு சூழல் ஒன்று. அடுத்தது ஊழல். வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. இவ்வளோ கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு மின்சாரத்துறைக்கு வந்தது இந்த மின்கட்டண உயர்வால். வந்தோம் என்ன சொல்கிறாங்க, 10,000 கோடி நட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதில் அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கொண்டு வரல. 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் திட்டம் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தடை இருக்கிறது எனக்கு புரியல. எங்களுக்கு விருப்பம்தான், ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்யை சொல்லிட்டு இருக்கார் முதலமைச்சர் அவர். என்ன அதிகாரம் கிடையாது. பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஒதுக்கீடு, அது 60 இருந்தது, 75 விழுக்காடு, 15 விழுக்காடு உயர்த்தியிருக்கின்றார்கள் பீகாரில். ஐயா இங்கே முடியாது. அப்போது அது எந்த உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தடை கொடுக்கல. அதில் 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்னு இருக்குது. அதன்படி பஞ்சாயத்துக்கு கூட அதிகாரம் இருக்கிறது கணக்கெடுப்பு நடத்த. சாதாரணமாக பஞ்சாயத்துக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. இவங்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சென்சஸ் கேட்கல, சர்வே தான் கேட்குறோம். பீகாரில் சர்வே நடத்தி தான் அங்கே இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது மட்டும் கிடையாது. அங்கே கிட்டத்தட்ட 1,84,000 குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது அந்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 1,80,000 குடும்பங்களுக்கு கூடுதலாக அங்கே நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். அதுக்காக தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க சமூக நீதி, எங்கள் உயிர் மூச்சு, இந்த வசனம், நாங்கள் தந்தை பெரியார் வாரிசு, அண்ணா, கலைஞர் எல்லாம் பேசிலாம் என்ன யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் தந்தை பெரியார் மீது நம்பிக்கை, அக்கறை இருந்தால், மரியாதை இருந்தால், இன்னைக்கு நீங்கள் இன்னும் அடுத்த 1 வாரம் 10 நாளில் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டை இன்னும் அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு நாங்கள் சமூக நீதி நிலைநாட்டுவோம் என்று சொல்லுவீங்க. இது ரொம்ப நாளாக இது வந்து பொய்யை சொல்லிட்டு இருக்க முடியாது. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் அறிவிச்சாங்க, நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்களில் நடத்திட்டு இருக்காங்க, நடத்தி முடித்து அறிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் இங்கே சமூக நீதியின் பிறப்பிடம் அப்படின்னு வசனம் பேசிகிட்டு இருக்க திமுக, அந்த சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். இது ஏமாத்து வேலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.